ஹாய் ஹலோ பீப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறேன்டா. ஓகே, நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டயாங்காக ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஃபால் இன் லவ் வித் ப்ரொஃபஸர். ஓகே நம்ம இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னாக்கா, நீங்கள் தான் இதில் வந்து ப்ரொஃபஸர், டயாங் வந்து உங்களுடைய ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? டே பற்றி சொல்லணும்னா அவர் காலேஜ் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்காரு. அண்ட் நீங்கள் வந்து இப்போ தான் வந்து உங்களுடைய டீச்சர் ட்ரைனிங் இதெல்லாம் முடிச்சுட்டு எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு பாஸ் ஆகிட்டு இப்போ தான் நீங்கள் வந்து ப்ரொஃபஸராக வரீங்க. ஆனால் இந்த ஸ்டோரி வந்து கொரியாவில் தான் நடக்குது. உங்களுக்கு கொரியாவுக்கு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. இந்த ட்ராமாஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப அடிக்ட்டு. அதனால் கொரியாவுக்கு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அண்ட் யோசிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த கம்ப்யூட்டரில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் உங்களுக்கு வந்து இந்த கோடிங் பற்றி இதெல்லாம் பற்றிலாம் உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. கொரியாவுக்கு போகணும் அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு போனால் இதெல்லாம் வேணும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பியூட்டி மேலேயுமே அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. என்ன கொரியாவுக்கு போக முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சு சரி நம்ம வந்து டீச்சருக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து டீச்சர்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து எல்லாருடைய ஆசை ஃபஸ்ட்டு என்னவாக இருக்கும், நம்ம டீச்சர்லாம் பார்க்கும்போது டீச்சர் ஆகணும் தானே தோணும். அதே மாதிரி தான் சின்ன வயசுலேயே உங்களுக்கு வந்து டீச்சர் அது எதுவுமேலேயும் உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. டீச்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாட்கள் ஆக 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 நீங்கள் கொரியாவுக்கு போகணுங்கிற ஆசை. டீச்சராக நம்ம கொரியாவுக்கு போகலாம். எப்படியும் நீங்கள் வந்து இது எக்ஸாம்லாம் எழுதி நீங்கள் வந்து கொரியாவுக்குமே வந்து வந்துட்டீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்கள் கொரியாவுக்கு வந்திருப்பீங்க. ஏன்னா கொரியாவுக்கு போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாதுல்ல. நீங்கள் டீச்சருக்கு படிச்சிருக்கிறதால அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனாலே அண்ட் கொரியாவில் வந்து மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும். அங்கே வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் விட கொரியன் லாங்குவேஜ்க்கு தான் அவங்க மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஆனால் இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னு சொல்லிட்டு அங்கே நிறைய பேருக்கு இது இருக்கும். அதனாலேயே வந்து மெயினாக வந்து இங்கிலீஷ்க்கு வந்து வேக்கன்சி நிறையா இருந்திருக்கும். அதனாலே நீங்கள் வந்து இங்கிலீஷ் நல்லா படித்து நீங்கள் வந்து அங்கே போயிருப்பீங்க. அண்ட் அங்கே போயிட்டு எந்தில் உங்களுக்கு அப்ளைன் இந்த ட்ராமாலாம் பார்த்து இப்போ நம்ம எப்படி இருக்கோம், ஒரு ட்ராமா பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு கொரியன் பையன் மேலே க்ரஷ் வர்றது. அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா சைட் அடிப்பீங்க எல்லாரையும். அதுக்காகவே ஒரு சைட் அடிக்கணும் மேரேஜ் லெவல்லாம் கிடையாது. பார்க்கறதுக்கு பசங்க அழகாக இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து அங்கேயே நம்ம செட்டில் ஆகிட்டோம்னாக்கா நிறைய ட்ராமாஸ் லேக் பண்ணுற ஆக்டர்ஸை பார்க்கலாம். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய எய்ம் இருக்குது. ஷூட்டிங் ஸ்பாட்டு இதெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்லாம் இருக்குல்ல. வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு ட்ரீம்லேயே வந்து நீங்கள் கொரியாவுக்கு போயிட்டீங்க. ஓகேங்களா? கொரியாவில் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட் இருந்திருப்பாங்க. ஒரு லாங்குவேஜ் ஆப்பில் தான் நீங்கள் வந்து மீட் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலி அந்த ஃப்ரெண்டு லாங்குவேஜ் ஆப்பில் தான் நீங்கள் வந்து அந்த பொண்ணை வந்து மீட் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? சரிடா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே ட்ராவல் பண்ணுவோம். இது போதும். ஓகே, இப்போது நீங்கள் தான் அழகாக சாரீலாம் கட்டிக்கிட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ஒரு வீட்டில் வந்து வாடகைக்கு இருக்கீங்க. ஓகேங்களா? எப்படி சொல்கிறதுனா அப்பார்ட்மெண்ட் மாதிரி கிடையாது, வீடு மாதிரியே. ஆனால் மெயின்லேயே தான் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் சிங்கிளாக இருக்கிறதுனால அவங்க வாடகையுமே கம்மியாக சொல்லியிருப்பாங்க. உங்களுக்குமே காலேஜுக்கு போயிட்டு வரதுக்கு பஸ் வசதி எல்லாம் இருக்கிறதுனால நீங்களுமே வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டில் இருக்கீங்க. ஓகேங்களா? ரொம்ப பெரிய வீடெலாம் கிடையாது, திட்டமான வீடு. ஒரு ரூமு, ஒரு சின்னதாக ஒரு கிச்சனு அண்ட் சின்னதாக ஒரு ஹாலு. ரூமுமே அப்படி தான் சின்ன சைஸில் தான் இருக்கும். ரூமில் வந்து கட்டல் அதெல்லாம் கிடையாது. கீழே பெட்டை போட்டு படுக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். சோஃபா இருக்கும், நார்மலான சோஃபா. அந்த மாதிரி சின்னதாக தான் ஒரு வீடு அது. ஓகேங்களா? மேலே மாடியில் குடியிருக்கீங்க அந்த மாதிரி. ஓகே, இப்போ நீங்கள் வந்து மார்னிங்லாம் எழுந்து அழகாக வந்து சாரீலாம் கட்டுறீங்க. நீங்கள் எப்பவுமே நீட்டாக சாரீ கட்டியிருப்பீங்க. அது மாதிரி அழகாக நீட்டாக சாரீ கட்டுறீங்க. அண்ட் வந்து ஃபுல் ஹேண்ட் வச்சு நெக்கெல்லாம் கவர் பண்ண மாதிரி, ஹிப்பெல்லாம் கவர் பண்ண மாதிரி அழகாக சாரீ கட்டிருக்கீங்க. 1 ப்ளீட் தான் விட்டுருக்கீங்க. அந்த 1 ப்ளீட்டை விட்டுட்டு மடிக்காமல் சாரியை அப்படியே தூக்கி போட்டுக்கோங்க தெரியுமா? அந்த மாதிரி வந்து போடுற மாதிரி நீங்கள் 1 ப்ளீட் தான் ஆக்சுவலி சாரியை வந்து விட்டுருக்கீங்க. இப்போ வந்து அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ரெடியாகி கிளம்பிட்டு இருக்கீங்க. அழகாக லட்சணமாக கிளம்புறீங்க. ஃப்ரீ ஹேர்லாம் விடல, சும்மா ஹேர் ஃப்ரீயாக விட்டு பின்னாடி வந்து ஹூக் மட்டும் போட்டிருக்கீங்க, அந்த கிளிப் வச்சுருக்கீங்க. வச்சுட்டு கண்ணாடி பார்த்துட்டு கழுத்தில் வந்து சின்னதாக நெக்கு அந்த கழுத்தில் குழி இருக்கும்ல, அதுக்கிட்ட வந்து படுற மாதிரி டாலர் படுற மாதிரி ஒரு செயின் ஒன்று போட்டுட்டு அண்ட் வந்து ஒரு கையில் வாட்சும் இன்னொரு கையில் 2 பேங்கிள். அந்த பேங்கிள் அழகாக இருக்குது. அந்த பேங்கிள் மட்டும் போட்டுட்டு சின்னதாக காதில் வந்து சின்னதாக ஒரு ஜிமிக்கி மாதிரி போட்டிருப்பீங்க. ரொம்ப பெருசாக சின்னதாக ஜிம்கா போட்டிருப்பீங்க. அண்ட் பார்க்குறதுக்கே ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்கீங்க. எதுவுமே ஃபேஸ்க்கு போட மாட்டீங்க, எந்த க்ரீம் எதுவுமே போட மாட்டீங்க. நேச்சுரலாகவே நீங்கள் வந்து ரொம்பவுமே ஒயிட்டிஷ்னு சொல்ல வரல. ரொம்பவுமே அழகாக இருப்பீங்க. ஓகேங்களா? லட்சணமாக இருப்பீங்க. அந்த மாதிரி தான். சின்னதாக நெத்தியில் ஒரே ஒரு பொட்டு மட்டும் சின்னதாக அந்த பிளாஸ்டிக் பொட்டு இருக்கும்ல, அது வந்து சின்னதாக வச்சுருக்கீங்க. அவ்வளோதான். பார்த்துட்டு உங்கள் ஃப்ரீ ஹேரில் கிளிப் வச்சுருப்பீங்களா, முன்னாடி 2-3 முடிகள் விழுந்திருக்கும். ஓகேங்களா? அண்டு ஒரே ஒரு ஹேண்ட்பேக் மட்டும் மாட்டிருக்கீங்க. லிட்ரலி நம்ம ஊரில் எப்படி டீச்சர்ஸ் போவாங்களோ ஃபஸ்ட்டே, அதே மாதிரி தான் நீங்கள் கொரியாலையுமே கிளம்பிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு சாரீ கட்டணும்னு ரொம்ப ஆசை. டீச்சராக போகணும், சாரீ கட்டணும்னு ஆசை. அதனால் நீங்கள் சாரீ தான் ஃபாலோ பண்ணுறீங்க. ஓகே, இப்போ வந்து வெளில கிளம்பி வரீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் வந்து கரெக்டாக நிற்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ட போயிட்டு ஹேண்ட் செக் பண்ணிட்டு எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க.
அவள் வீடு பிடிச்சி கொடுத்துட்டு அவள் வந்து இந்த இடம் தான் அட்ரஸ்ன்னு சொல்லியிருப்பா. ஏன்னா அவளால் அந்த டைம் வந்திருக்க முடியாது. ஸோ இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க. எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி நல்லா பேசிவிட்டு நான்சிட்டு வச்சுக்கலாம் ஃப்ரெண்டு பேர். நல்லா இருக்கேன் நான்சி சொல்லிட்டு 2 பேரும் விசாரிச்சுட்டு, நான்சி வந்து இதுதான் இந்த ஏரியா இதுதான், ஸோ இந்த பிளேஸ் இதுதான் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டு நான்சி அழைச்சிட்டு போகிறாங்க. பஸ்லேயே அழைச்சிட்டு போகிறாங்க. இங்கே வந்து இப்படி தான் ஏறணும், இப்படி தான் பஸ்ஸில் போகணும், இந்த மாதிரி தான் அப்படி இப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து நான்சி கூட வந்து பஸ்லேயும் போகிறீங்க. நான்சி உங்களை பார்த்துட்டு செம்மையாக இருக்கா, சூப்பர் அப்படி இப்படி சொல்லிட்டு வந்திருப்பா. அண்ட் இந்த ஊருக்கு இது செட் ஆகாமல் தெரில, போக நீ சேஞ்ச் ஆகிடுவேன்பா. ஆனால் நீங்கள் சொல்வீங்க, இல்லை நான் சேஞ்ச் ஆக மாட்டேன், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், ஸோ நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க. இப்போ ஃபைனலி உங்கள் காலேஜுக்குமே நீங்கள் வந்துட்டீங்க. ஸோ அவளுமே வந்து டீச்சர் தான். அவள் வந்து வேறு சப்ஜெக்ட் இருப்பாள். ஸோ நீங்கள் வேறு சப்ஜெக்ட். ஸோ இப்போ வந்து காலேஜில் இறங்கியாச்சு. ரொம்ப பெரிய யூனிவர்சிட்டி அது. அந்த யூனிவர்சிட்டியில் சீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது டீச்சருக்குன்னா சொல்லவே வேணாம், அதுவுமே கஷ்டம் தான். ஸோ பெரிய யூனிவர்சிட்டி. ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் எடுத்துருக்க டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து லைக் வந்து லிட்ரேச்சர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஓகேங்களா. நீங்கள் எடுத்துருக்க டிபார்ட்மெண்ட் லிட்ரேச்சர், உங்கள் ஃப்ரெண்டு எடுத்துருக்க டிபார்ட்மெண்ட் வந்து மெடிக்கல் சைடு அந்த மாதிரி ஓகேவா. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் எதுக்கு லிட்ரேச்சர் எடுத்துருப்பீங்க, உங்களுக்கு ட்ராமாஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்ல, ஸோ அதனால நீங்கள் லிட்ரேச்சர் எடுத்துருப்பீங்க. அதனாலே எடுத்துருப்பீங்க, இங்கிலீஷ்னாலே எடுத்துருப்பீங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து காலேஜ்குள்ளே போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் வந்து அப்படியே நேராக போவோம். அங்கே தெரியுதுல அந்த பில்டிங் தான். ஸோ அந்த பில்டிங்கில் வந்து அந்த கீழே லாஸ்ட்டாக ரூம் இருக்குல்ல, அதான் பிரின்சிபல் ரூம். அண்ட் மேலே போனாக்கா அது ஃபஸ்ட் இயர் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பா. இப்படி வந்து ஃபஸ்ட் இயருக்கு தான் எடுக்க போகிறீங்க, எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருப்பா. சரின்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்து உள்ளே போகிறீங்க. அந்த காலேஜில் உள்ள இந்த ஸோ பெரிய பில்டிங் அப்படிங்கிறதுனால எந்த ஃப்ளோர் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே செக் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கீங்க. ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிரின்சிபல் கரஸ்பாண்டன்ட், ஸோ அவங்கள பார்த்துட்டு அப்புறம் கிளாஸ்க்கு போவோம் அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து கரஸ்பாண்டன்ட்டோடைய ரூமுக்கு தான் வந்து போகிறீங்க. ஸோ அங்கே வந்து ஒரு சார் இருக்கார். உங்கள்கிட்ட போயிட்டு நியூ ஜாயினி அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு, ஸோ அவங்களுமே வந்து உங்களுக்கான கிளாஸஸ் எது அப்படி, ஏன்னா நிறைய ட்ரைனிங் தாண்டி தானே நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எந்த கிளாஸஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து அலகன் பண்ணியிருப்பாங்க. ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே வந்து போகிறீங்க. ஓகே, உங்கள் கிளாஸ் வந்து அவங்க ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி ஃபஸ்ட் இயர். ஸோ நீங்கள் வந்து மேலே போகிறீங்க. மேலே போயிட்டே இருக்கும்போது அங்கே நிறையா ரூம்ஸ் இருக்குல்ல. ஸோ எந்த ஒரு ஃபஸ்ட் இயர் ரூம் எந்த ரூம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே வந்து சர்ச் பண்ணிட்டே போயிட்டு இருக்கீங்க. ஸோ அங்கேயே வந்து ஃப்ரெஷர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஓகே இதுதான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அந்த ரூம்குள்ளே வந்து போகிறீங்க. அங்கே ஃப்ரெஷர்ஸ், நீங்களுமே ஃப்ரெஷர்ஸ். ஸோ எல்லாமே நியூவாக தானே இருக்கும். ஸோ நீங்கள் உள்ளே போகிறீங்க. எல்லாருமே வந்து நீங்கள் அந்த உங்களே பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டு அப்படியே நிற்கிறீங்க. ஸோ அங்கே உள்ள பீப்புள்ஸ்க்கும் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்களா. ஸோ அங்கே எல்லாருமே வந்து கொஞ்சம் வெஸ்டர்னாக அந்த மாதிரி இருக்காங்க. நீங்கள் அப்படியே வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக அப்படி இருக்கீங்க. இருந்தாலும் நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இல்லாமல் ட்ரெடிஷ்னலாக அழகாக இருக்கீங்க. அந்த கிளாஸ் ரூம் எப்படி இருக்கும்னாக்கா, நீங்கள் ட்ராமாஸ்லலாம் யூனிவர்சிட்டி கிளாஸ் ரூம் பார்த்தா தெரியும், நல்லா பெருசாக இருக்கும்ல கிளாஸ் ரூம். ஸோ அந்த மாதிரி தான் ஸ்கூல் இது இல்லாமல் யூனிவர்சிட்டி இமேஜின் பண்ணிங்க, நல்ல பெரிய கிளாஸ் ரூம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நிறையா மெம்பர்ஸ் இருக்காங்க. ஏன்னா அது பெரிய காலேஜ், ஷீட் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ நிறைய மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. உங்களுக்கே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ட்ரைனிங் போயிட்டு தான் வந்துருப்பீங்க, கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்டு தான் வந்திருப்பீங்க. இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் அது ஒர்க் அப்படிங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. ஓகே, நர்வஸில் காட்டிக்கக்கூடாது, ஏன்னா அவங்களுமே ஃப்ரெஷர். ஸோ நம்மளுமே வந்து ஃப்ரெஷர் மாதிரி நர்வஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போன உடனே அவங்க புக்ஸு பேக் அதெல்லாம் ஓரத்தில் வச்சுட்டு ஹலோ எவ்ரிபடி அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஸ்டடியாக உட்காந்துட்டு உங்களே பார்க்குறாங்க. ஹை, ஐம் அயன், நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன். ஸோ இந்த கான்வர்சேஷன் கொரியாவில் தான் நடக்குது. என்ன நீங்கள் கொரியன் கற்றுருப்பீங்க. ஸோ நான் அதை உங்களுக்கு தமிழில் சொல்கிற மாதிரி இருப்பீங்களா. நான் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன். நான் இந்தியாவில் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன். ஸோ நான் இங்கே வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ இன்றைக்கி இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டே. ஸோ எனக்குமே கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஐநோ உங்களுக்குமே நர்வஸாக இருக்கும்னு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் டேவே நான் கிளாஸ் எடுத்து உங்களை அறுக்க விரும்பலை. ஓகேடா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு உங்களோட எல்லாரோடைய இன்ட்ரோவை நான் பார்த்துக்கிறேன், அப்புறமா நான் மற்ற விஷயங்கள் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருமே வந்து ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருக்காங்க, கொரியன் மட்டும் கிடையாது, அமெரிக்காலேயும் வந்து படிக்கிறாங்க. ஸோ மற்ற கண்ட்ரீஸ்லேயும் வந்து படிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாருமே வந்து ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் நம்மளை வந்து எடுத்து ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த பெரிய கிளாஸ் ரூம் நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்களா. ஸோ இதுலேயும் உங்களுக்கு அந்த கிளாஸஸ் அப்படியே போகுது. நீங்கள் உடனே உங்கள் மெம்பர்ஸை பார்த்துட்டு ஓகே, நான் மற்ற சப்ஜெக்ட் பற்றி நான் அப்புறமா உங்கள் எல்லாத்துக்குமே வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு நம்ம கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வெளியே போய்ட்ருங்க. அவங்க வந்து நீங்கள் ஸ்வீட்டாக பேசுவோம் ஓகே மேம் அப்படிங்கிறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து மற்ற கிளாஸஸ் அந்த இதுலேயே வந்து மற்ற இதுக்கு வந்து நீங்கள் வந்து போயிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து லிட்ரேச்சர் அப்படிங்கிறதுனால ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் போயிட்டு தான் வரீங்க. ஸோ இப்போ வந்து கரெக்டாக வந்து லன்ச் பிரேக் அந்த மாதிரி அடிக்குது. ஸோ லன்ச்சுக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து எல்லோரும் கேண்டீன்லேருந்து வந்து கேண்டீனுக்கு தான் போவாங்க. ஸோ
ஒரு ஒரு பேட்ச்க்கு வந்து ஹாஃப் டே கிளாஸ் இருக்கும். இன்னொரு பேட்ச்க்கு வந்து அதர் அதாவது மார்னிங் கிளாஸஸும் அண்ட் வந்து இன்னும் சிலருக்கு வந்து ஆஃப்டர்நூன் கிளாஸஸும் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து டீச்சர்ஸ்க்கு அப்படி கிடையாதுல்ல. ஸோ வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எனக்கு ஒன் டே ஃபுல்லாக அவங்க எடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த ஹாஃப் டே முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ஹாஃப் டே ஸ்டூடெண்ட்ஸ் யார் யாரோ அவங்க வந்து போயிடுறாங்க. அண்டு அதர் பேட்சுக்கு வந்து எடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து கேன்டீன் தேடுறதுலேயும் உங்களுக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து கேன்டீனை வந்து சர்ச் பண்ணிருக்கீங்க. ஏன்னா சடனாக உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ண முடியல. ஏன்னா வந்து அது காலேஜ் அப்படிங்கிறதுனால மொபைல் வந்து சைலண்ட்டில் வச்சுருக்கீங்க. நீங்களும் சரி உங்கள் ஃப்ரெண்டும் சரி மொபைல் சைலண்ட்டில் இருக்குது. ஸோ எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ கேன்டீனும் தெரியல, யார்கிட்ட கேட்குன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் டீச்சர் வேறையா, யார்கிட்ட கேட்குறது உங்களுக்கு தெரியல. சரி எப்படி போவோம், ஏதாச்சும் பிள்ளைங்க போவாங்க பின்னாடி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃப்ளோராக கேன்டீனை தேடுறீங்க. ஆக்சுவலி நீங்கள் அந்த கேன்டீனை தேடுறதுக்கு 120 அந்த மாதிரியாக இருக்கும். ஸோ நீங்கள் கேன்டீனை சுற்றிட்டே இருக்கீங்க. அப்போ வந்து ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே வந்து போயிட்டு நீங்கள் வெளியில் வந்திருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டு இருக்காளான்னு செக் பண்ணுறதுக்கு அந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே போயிட்டு வெளியில் வந்து வரீங்க. அப்போ சடனாக ஒரு பர்சனை ஹிட் பண்ணிடுறீங்க, அதாவது இடிச்சிடுறீங்க. உங்கள் கையில் புக்ஸ் எல்லாமே இருந்திருக்கும். புக்ஸ் மீன்ஸ் நீங்கள் 2 புக் 3 புக் கையில் வச்சுருந்துருப்பீங்க. அந்த புக்ஸ் வந்து அப்படியே வந்து கீழே வந்து விழுது. நீங்கள் அந்த பர்சனை இடித்த ஒன்றுமே அந்த புக் அப்படியே கீழே விழுது. அந்த பர்சனுடைய புக்குமே அப்படியே கீழே விழுது. அவருமே கையில் புக் வச்சுருந்துருப்பார். ஸோ கீழே விழுமோ அந்த பர்சன் ஐம் சாரி அப்படின்னு சொல்லுவோம். நீங்களும் இட்ஸ் ஓகே அப்படி சொல்லிட்டு கீழே உள்ள புக்கை வந்து கலெக்ட் பண்ணுறீங்க. கலெக்ட் பண்ணிட்டு அவருடைய புக்கை வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் வந்து பார்க்குறீங்க. அவர் பார்க்க செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார். கண்ணனா இப்படி தான் இருக்கணும், மூக்குனா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கார் அந்த பர்சன். ஸோ அந்த பர்சனும் உங்களையே அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காரு. ஏன்னா வந்து எல்லோரும் ஒரு மாதிரி இருக்காங்க, நீங்கள் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்களே. ஸோ அந்த கண்ணோட்டத்தில் அவரும் உங்களை வந்து பார்க்குறாரு. உடனே அந்த பர்சன் ப்ரொஃபஸரா அப்படின்னு கேட்க நீங்களுமே ஆமாம், ஓ சாரி மேம், நான் தேர்ட் இயர். ஓ ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க மேம், இங்கே கேன்டீன் எங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? பிகாஸ் நான் இன்னி தான் ஜாயின் பண்ணியிருக்கேன், யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. ஸோ கேட்கவும் கொஞ்சம் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. இட்ஸ் ஓகே மேம், நோ ப்ராப்ளம், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனே வந்து உங்களை வந்து கேன்டீனுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. ஸோ கேன்டீன் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே லாஸ்ட்டாக இருக்கும். ஸோ கேன்டீனுக்கு வந்து அந்த பர்சனே உங்களை வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. இதான் மேம் கேன்டீன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் அந்த பர்சனை பார்த்துட்டு தேங்க்யூ, பை த பை உங்களுடைய நேம், நான் கிம் டயாங் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து லேட்டஸ்ட் ஸ்மெல் பண்ணிட்டு ஓகே தேங்க்யூ டேங் அப்படின்னு சொல்லுவோம். டேம் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டாரு. அவர் ஆக்சுவலி உங்களை வந்து திரும்பி பார்த்துட்டு தான் போகிறாரு. பிகாஸ் உங்கள் லுக் அப்படி. ஸோ நீங்களுமே வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேன்டீனுக்குள்ளே வரீங்க. அங்கே ஆல்ரெடி உங்கள் ஃப்ரெண்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை போயிட்டு தலையிலேயே அந்த புக்கை வச்சு அடிச்சுட்டு ஏண்டி என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் நீ? எனக்கே இது புது இடம், நானே இங்கே வந்து கிளாஸ் ரூம் தேடுறதுக்கே படாத பாடுபட்டேன், கேன்டீன் போகும்போதே கிளாஸ் ரூமுக்கு வந்து அழைச்சிட்டு போடணும்னு கொஞ்சம் கூட மைண்டில் எதுவுமே இல்லையா அப்படி இப்படி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டை வண்டியாக கிளி ஊற்றுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு சாரிடி உனக்கு கேன்டீன் தெரிஞ்சிருக்கோன்னு நினச்சேன், இல்லைனா நீ ஏதாச்சும் ஸ்டூடெண்ட் கிட்டே பேசிட்டு இருப்பேன்னு நினச்சேன், அதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லுவோம். நீ மட்டும் உட்காந்து சாப்பிடு, எனக்கு பயங்கரமாக பசிக்குது, டைம் வேறு ஆகுது அப்படி சொல்லிட்டு நீங்களே உட்காந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டோட எடுத்து அப்படி சாப்பிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டோட சிரிச்சிட்டு சரி நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு அப்படி வாங்க போயிட்டா. நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு இப்போ கரெக்டாக வந்து ஒரு 1:35 சம்திங்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து அப்படியே வந்து கேன்டீனில் வந்து வெளியே போகிறாங்க. நீங்களுமே வந்து அப்படியே நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு எந்த கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி அப்படியே சர்ச் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்கீங்க. அப்படியே நம்ம இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம டே தான். அவன் கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கான். இங்கே வந்து டேக்கு வந்து ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. டேயோட சேர்த்து முதல் 4 பேரும். டேயோடைய ஃப்ரெண்டு நேம் வந்து ஜங்குக் ஒன்று, ஜெமினா ஒன்று, அண்ட் வந்து யூஞ்சின் ஒன்று. மொத்தம் 3 பேர் ஃப்ரெண்ட்ஸு. டேயோடைய சேர்த்து வந்து 4 பேர். ஓகே, இப்போ வந்து ஜேகே, யோன்சூன், அப்புறம் ஜிமின் 3 பேரும் வந்து பக்கத்தில் எல்லோரும் ஒன்றா தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ டேங்கை பற்றி சொன்னால் ரொம்ப நல்லா படிக்கிற பையன் தான் பையன். சரி அதே மாதிரி தான் ஜேகேவும் சரி, ஜிம்னாவும் சரி, யோன்சூனும் சரி, ஸோ அவங்களுமே வந்து படிக்கிற பசங்க தான். டே லெவலுக்கு இல்லைனாலும் ரொம்ப பூரான பசங்களும் கிடையாது, ரொம்ப மிடிலாம் கிடையாது. இப்போ டே ஃபெஸ்ட்டுனா அதுக்கு அடுத்தடுத்து வருவாங்களே, ஸோ அந்த ஸ்டேஜில் தான் மற்ற பசங்க இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இப்போ வந்து செகண்ட் பெஞ்சில் அந்த மாதிரி உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன். டே வந்து முன்னாடி உட்காந்துருக்காரு. ஜேகே, ஜிமின் இவங்க 2 பேர் பின்னாடி உட்காந்து யோன்ஜின் ஜேகே டேக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காரு. இப்போ வந்து ஜேகே வந்து டேயை பிடிச்சி இப்படி பேக்கில் எடுக்கிறாரு. ஜிமினை வந்து யோன்ஜின் பேக்கில் எடுக்கிறாரு. டேங்கு என்னாச்சு ஜேகே? மச்சான் உனக்கு தெரியுமா, நம்ம காலேஜுக்கு ஒரு நியூ ப்ரொஃபஸர் வந்திருக்காங்களாம். நியூ ப்ரொஃபஸரா? யார்? அது இந்தியாவில் இருந்திருக்காங்களாடா, ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்காங்களா, பசங்களாம் பேசினாங்க, பார்க்கவே அழகாக இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்கடா, நீ பார்த்தியா என்ன அப்படின்னு கேட்க சடனாக டேங்க் வந்து உங்களுக்கு தாட் வருது. ஏன்னா இங்கேயே டிஃப்ரெண்ட்டாக ட்ரெடிஷ்னலாக இருக்கிறது நீங்கள் மட்டும்தான். உங்கள் தாட் வருது. டே யோசிக்கிறாரு, என்னடா மச்சான் பார்த்துட்டியா? பார்த்தேன்டா, வரும்போது தான் கேன்டீனுக்கு வெளியே கேட்டாங்க, சொல்லிட்டு இருந்தேன். என்ன சொல்கிற மச்சான், பேசுனியா? அழகாக இருக்காங்கன்னு சொன்னாங்களேவே,
சொன்னாங்களே நல்லா இருக்காங்களா என்ன? ம் ஓகே நல்லா தான் இருக்காங்க அப்படி சொல்லுவோம். என்னடா நல்லா இருக்காங்கன்னு சொல்கிறேன், அப்போ ஆவரேஜாக இருக்காங்களா என்ன? அப்போ ஜங்குக் நீங்கள் எதுக்கு வந்த? படிக்க தானே வந்த? கஷ்டப்பட்டு தேர்ட் இயருக்கு வந்தாச்சு. இந்த இயர்லேயும் பாலை சுருட்டி வச்சுட்டு அமைதியாரி. இந்த காலேஜ்லேருந்து வெளியில் போகிற வரைக்கும் இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ அதை மைண்ட் வச்சுட்டு மற்ற விஷயத்தை பற்றி யோசிக்காமல் ஒழுங்காக படி அப்படின்னு சொல்லுவோம். சீக்கிரம் ஒரு பொண்ணை பற்றி பேச வரானா அப்படின்னு சொல்லிட்டு அவனை உட்காந்துட்டாங்க. ஸோ இப்படியே வந்து 4 பேரும் வந்து ஃபன்னாக பேசிட்டு அந்த மாதிரி இங்கே உட்காந்துருக்காங்க. அந்த சைடு பார்த்து போனால் உங்களுக்கு கிளாஸஸ்லாம் பார்த்துட்டு இருக்கவும் நீங்கள் வந்து ஷாக் ஆகிட்டு நான்சி அப்படின்னு சொல்லிட்டு நான்சியை பிடிக்கிறீங்க. நான்சி ஏண்டி கத்துற? மச்சான் தேர்ட் இயர்டா அப்படின்னு சொல்லுவோம். எது தேர்ட் இயரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இது பார்க்குறாங்க. என்னடா எனக்கு தேர்ட் இயர் போய் கொடுத்துருக்காங்க, எனக்கு பயமாக இருக்குது. இங்கிலீஷ் சப்ஜெக்ட் தானே, போ ஒன்றும் பெருசாக இருக்காது, எல்லாமே படித்தது தானே வரப்போகுது. படித்தது தான் வரப்போகுது, இருந்தாலும் தேர்ட் இயர். நீ காலேஜ் ப்ரொஃபஸர் டி, இன்னும் நீ காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் மாதிரி தேர்ட் இயர்னு பயப்படுற, ஒழுங்கு மரியாதையே போ அப்படின்னு சொல்லுவோம். சரி எங்கே இருக்குது? ஒரு ஃப்ளோர் ஒரு இதில் இருக்கும். சரி வா அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேர்ட் இயர் ஃப்ளோருக்கு வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. அது வந்து நம்ம டேங்ஷி அவங்களுடைய கிளாஸ் தான். ஸோ தேர்ட் ஃப்ளோருக்கு வந்து அப்படியே வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. இதுதான் உன் கிளாஸு, அம்மா தாயே போமா அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் பசங்களாம் நிறைய பேர் இருக்க மாதிரி தெரியுது, கலாய்ப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லுவோம். சேச்சா அப்படிலாம் கலாய்க்க மாட்டாங்க, இருக்கிறதுலையே நல்லா படிக்கிற பசங்க கிளாஸே இதுதான் போ அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே வந்து அந்த கிளாஸ்க்குள்ளே வந்து போகிறீங்க. கிளாஸ்க்குள்ளே போனோன்னே எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து ஏஞ்சி நிற்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் அந்த கிளாஸ் ரூம் வந்து நல்லா பெருசாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த கிளாஸ்க்குள்ளே வந்து போகிறீங்க, நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. நீங்களும் போய்ட்டு கடவுளே அப்படி சொல்லிட்டு ஹலோ எவ்ரிவன், ஐம் ஒயன், ஐம் நியூ லிட்ரேச்சர் ப்ரொஃபஸர், சிட் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருமே வந்து அப்படியே வந்து உட்காந்துடுறாங்க. நீங்கள் வந்து ஐம் ஃப்ரம் இந்தியா, தமிழ்நாடு. ஸோ நான் லிட்ரேச்சருக்கு உங்களுக்கு எடுக்கிறேன். ஸோ இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் டே இன் காலேஜ். ஸோ நான் ஏதாச்சும் சொதப்பினேன் அப்படின்னாக்கா சாரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக கிளாஸஸ் போக போக நான் பிக்கப் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருமே வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பை த பை எனக்கு உங்களுடைய நேம்ஸ்லாம் தெரியாது. ஸோ நீங்கள் இன்ட்ரோ மட்டும் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து அப்படியே நேம் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ அந்த எண்டு வரைக்கும் நேம் சொல்லிட்டாங்க. இப்போ லெஃப்ட் பக்கம் வருது. லெஃப்ட் கடைசியிலேன்னு அப்படியே ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து ஜேகே கிட்டே வருது. ஹலோ மேம், ஐம் ஜங்குக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் வந்து ஐம் ஜிமின் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த சரி ஐம் யோஜின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எழுந்திருக்கிறாங்க. ஐம் கிம் டேங் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து டிவி பார்க்குறீங்க, நான் ஆல்ரெடி நீங்கள் இடிச்சிருப்பீங்களே, ஸோ அந்த ஞாபகம் ஒன்று இருக்குது. ஓகே அப்படின்னு சொல்லுவோம். டிவி வந்து சரி அப்படிங்கிற மாதிரி எப்படி வந்து உட்காடுறாங்க. சரி ஓகே ஓகே நம்ம இன்றைக்கி கிளாஸு ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருமே வந்து சரி அப்படிங்கிறாங்க. தேங்க் காட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு உங்கள் கிளாஸை தான் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அது ஃபுல்லாக வந்து ட்ராமாஸ், மூவிஸ் பற்றி தான் அந்த கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு புக்கை ஓப்பன் பண்ணிட்டு அங்கே வந்து பெரிய எப்படி சொல்கிறது, ஹோம் தேட்டர் சம்திங் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பெருசாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மூவி போட்டு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். நீங்களுமே வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் சொதப்பினாலும் ஸோ அந்த கிளாஸில் யாருமே கலாய்க்கலாம் இல்லை, எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. எல்லாருமே வந்து அந்த இதை போட்டு அந்த நீங்கள் வந்து அந்த மூவி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண நீங்களே வந்து பிக்கப் ஆகிட்டீங்க. ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஆக்சுவலி நீங்கள் உங்கள் காஸ்ட்யூம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத பார்த்து எல்லா ஸ்டூடெண்ட் வந்து லெசனை கவனிக்கிறாங்களோ இல்லையோ உங்களை கவனிக்கிறாங்க. ஏன்னா நிறைய கூட்டத்தில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் கண்டிப்பாக நம்மளை பார்ப்பாங்க. அந்த மாதிரி எல்லாருமே உங்களை பார்க்குறாங்க. ஒரு படி மேலே போயிட்டு உங்களுடைய ஹேரு அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஐஸு, நோஸு, ஹேர் அப்படிங்கிற மாதிரி ஒன் பை ஒன்னாக இன்ச் பை இன்ச்சாக அவங்கள வந்து பார்த்துட்டு இருக்காரு. அவர் ஏன் பார்க்குறாருன்னு தெரியல. அவர் வந்து இன்ச் பை இன்ச்சாக வந்து உங்களையும் வந்து பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் வந்து அப்படியே கிளாஸஸில் அந்த லெசனை எடுத்து முடிச்சுட்டு ஓகே ஸ்டூடெண்ட், இதை பற்றி நான் நாளைக்கு உங்களுக்கு நான் கொஸ்டின் கேட்பேன். ஸோ ப்ரிப்பேராக வந்துடுங்க. யார் வேணாலும் நான் எந்திரிக்க சொல்லி கொஸ்டின் கேட்பேன். ஓகே அப்படின்னு சொல்லுவோம். எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து ஓகே மேம் அப்படிங்கிறாங்க. ஓகே ஓகே இன்றைக்கி கிளாஸ் அவ்வளோதான். சரி நீங்கள் ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சேரில் வந்து உட்காந்துடுறீங்க. ஸோ ஜேகே அகெயின் டேங்கை பிடிச்சி பின்னாடி இருக்கிறாரு. இவங்க பின்னாடி வராரு. மச்சான் இவங்க தாண்டா அது போல் அப்போட்டையும் கிளாஸில் இருக்காங்கடா, என்னடா பண்ணுறீங்க? பரவாயில்லடா, நல்லா தானே இருக்காங்க, நல்லா தாண்டா இருக்காங்க, விடுடா நான் ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்துருக்கேன்டா அப்படின்ட்டு வந்து சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே வந்து முன்னாடி உட்காந்துடுறாரு. ஸோ கிளாஸ் இப்படியே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து வெளியில் வரீங்க, பஸ் ஸ்டாண்ட் போவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து வெளியே வரீங்க. உங்கள் ஃப்ரெண்டு ஓடுங்கன்ட்டு வைன் சொல்லி நினச்சி ஏதாச்சு எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குடி. ஸோ ட்ரைனிங் பீரியடில் ஸோ பசங்களுக்கு ட்ரைன் பண்ணணும்
நாங்கள் மெடிக்கல் ஃபீல்டு, ஸோ அதனால் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இட்ஸ் ஓகே நீ போ, நீ பாரு, நான் போய்க்கிறேன். போயிடுவல்ல, போய்டுன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டுமே வந்து சரி ஓகேடி பார்த்து போ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களுமே வந்து உங்களுக்கு வந்த வழி ஞாபகம் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டீங்க. அங்கே போயிட்டு நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கும் போயிட்டீங்க. ஸோ உங்களுக்கு எப்போ பஸ் வரும் அப்படிங்கிற டைமிங் தான் மட்டும் தெரியல, ஏன்னா மறந்துடுச்சு. ஸோ நீங்கள் வந்து பஸ்ஸுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து அப்படியே வந்து அங்கேயே வந்து உட்காந்துருக்கீங்க, உங்கள் பேக்கை மாட்டிக்கிட்டு அப்படியே உங்கள் ஃபுல் ப்ளீட் தானே விட்டுட்டு சாரியை தூக்கி போட்டிருப்பீங்க, அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் டைம் பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு உங்களுடைய ஏரியா நேம் கூட உங்களுக்கு வந்து ஸ்பெல்லிங் ஞாபகம் இருக்குது, பட் அந்த நேமை வந்து உங்களுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல. ஐயோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே கடவுளே, நீ தானே எப்படியாச்சும் போய் சேர்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே வந்து உட்காந்துருக்கீங்க. ஸோ பஸ்ஸஸ்லாம் வருது, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஏறுறாங்க. ஸோ அந்த பஸ்லலாம் அந்த நேம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியல. அப்போ கரெக்டாக வந்து ஜங்குக் பைக்கில் வந்து டயாங்கும், ஜிமின் பைக்கில் வந்து யோன்ஸுனும் அப்படியே வராங்க. அங்கே பாருடா மேம் தனியாக உட்காந்துருக்காங்க அப்படின்னு ஜேகே சொல்லவும், வந்து ஆமாம் ஏன் இங்கே உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டைமை பார்க்குறாங்க. டைம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 6 ஆக போகுது. இவங்க ஏன் இன்னும் இங்கே உட்காந்துருக்காங்க, சரி போய் நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவோம். என்னடா மச்சா போய் கேட்குறேங்கிற, நீ பேசினியா என்ன, இல்லைடா தனியாக உட்காந்துருக்காங்க நம்ம ப்ரொஃபஸர் வேறு, நான் போய் என்னன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி அப்படிங்கிற மாதிரி மற்ற பசங்க அங்கேயே நிற்கிறாங்க. பட் இறங்கி போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ மேம், நீங்கள் வந்து ஆ ஆ சொல்லட்டே அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து வந்து உங்களை அங்கேயே வெயிட் பண்ணுறீங்க, பஸ் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டீங்களா என்ன? ஆக்சுவலி அது வந்து இல்லை பரவாயில்ல மேம், நீங்கள் சொல்லலாம், நான் உங்கள் ஸ்டூடெண்ட் தானே. அது ஒன்றும் இல்லை ஆக்சுவலி நான் ரூட்டே மறந்துட்டேன். எதோ ரூட் மறந்துட்டீங்க, என்ன மேம் சொல்கிறீங்க? ஆமாம், இந்த இடம் எனக்கு புதுசில்ல, என் ஃப்ரெண்டு கூட நான் வந்து பழகிட்டேன். ஸோ அவளுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கிளாஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு வரல, எனக்கு எந்த பஸ்ஸில் ஏறுறதுன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லவும், வந்து யோசிச்சுட்டு சரி ஓகே மேம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்டே போய்ட்டு, ஜங்குக் அவங்க பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாங்களா, ஸோ எந்த ஏரியான்னு கேட்டுட்டு நான் பஸ்ஸில் நான் வந்துடுறேன் நான் இப்போ அப்படின்னு சொல்லுவோம். ஜேகே வந்து சரி மச்சான் பார்த்துக்கோ, ஹெல்ப் பண்ணால் கால் பண்ணு, சரிடா பாய் அப்படி சொல்லுவோம். அவங்க வந்து ஓகே பாய் சொல்லிட்டு பாய் மேம் அப்படின்ட்டு உங்ககிட்டயே அப்படியே வந்து பாய் சொல்லிட்டு வந்து போகிறாங்க. நீங்கள் வந்து பார்க்குறீங்க, ஏன்னா ஒரு பர்சனை சடனாக நம்புறதுக்கும் பயமாக இருக்கும்ல, என்ன தான் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சடனாக நம்புறதுக்கும் பயமாக இருக்கும்ல. நீங்கள் எப்படி நர்வஸாக நிற்கிறீங்க அப்படி மேம் நீங்கள் நர்வஸ்லாம் ஆக வேண்டாம், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நீங்கள் பயப்பட வேண்டாம் ஓகே அவசரம். நீங்கள் ஒன்று சேச்சா அப்படிலாம் இல்லாட்டி, என்னதான் இருந்தாலும் ஒரு புதுசாக ஒரு பர்சன் இருக்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும்ல. புரியுது மேம். சரி உங்கள் அட்ரஸ் தெரில, ஏதாச்சும் அடையாளம் ஏதாச்சும் சொல்ல முடியுமா? நீங்கள் யோசிச்சுட்டு எனக்கு ப்ரொனவுன்ஸ் தான் பண்ண முடியல, நான் வேணால் எழுதி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பென் எடுத்து நீங்கள் வந்து உங்களோட கையில் வந்து அப்படி எழுதி நீங்கள் கிட்டே காட்டுறீங்க. அந்த ஏரியா பார்த்துட்டு நான் இருக்கிற ஏரியா தான் மேம் வாங்க அப்படின்னு சொல்லுவோம். தேவை வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஓகே அப்படிங்கிறீங்க. ஸோ பஸ்ஸு ஃபஸ்ட்டு பஸ் போயிடுச்சு, இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பஸ் வரும், நான் அதை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்களுமே வந்து சரி அப்படிங்கிறீங்க. இப்போது அடுத்ததாக வந்து பஸ்ஸு வருது. வந்து அந்த பஸ்ஸில் போய் நீங்கள் போய் உட்காடுறீங்க. வந்து வந்து அங்கே வந்து நிற்கிறாங்க, நீங்கள் வந்து உட்காருங்க, ஏன்னா பஸ்ஸில் பர்சன்ஸ் இருக்காங்கள்ல, ஸோ அவங்க வந்து அங்கே நின்றுட்டு இருக்காங்க டயாங்க. நீங்கள் வந்து அப்படியே வந்து உட்காந்துருக்கீங்க. நீங்கள் வந்து பார்த்துட்டே இருக்காங்க. வந்து அங்கே சும்மா நார்மலாக வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ வந்து பஸ் வந்து போயிட்டு இருக்குது. இப்போ வந்து உங்களை பார்த்துட்டு பை த வே மேம் நீங்கள் தமிழ்நாடு தானே சொன்னீங்க? ஆமாம் டயாங்க. ஓ இங்கே எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் படித்தேன், எனக்கு இங்கே வர்றது ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒன் பை ஒன்னாக அப்படியே நார்மலாக சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த கம்பியை பிடிச்சி நின்றுக்கிட்டு உங்கள்கிட்ட அப்படியே வந்து கேட்டுருக்காரு. கொரியன் பஸ் எப்படி இருக்குமோ அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்கடா, நம்ம ஊர் பஸ் மாதிரி ஒரு லைன் பை லைனாக இருக்காதுல்ல, ஸோ ஆப்போசிட்டில் இருக்கும் தெரியுமா, ஸோ அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே அது மெட்ரோவா, ஸோ பஸ்லேயே அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நின்றுட்டு வந்து அவர் பேசிட்டு இருக்காரு. நீங்களுமே வந்து நார்மலாக அவர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ பஸ் ஸ்டாப் வந்துடுச்சு மேம், வந்துடுச்சு அப்படி சொல்லிட்டு நீங்கள் இறங்குறீங்க. ஸோ இங்கிலேருந்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸ் சம்திங் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ட்ராவலு. ஸோ நீங்கள் இறங்குறீங்க. இதில் கொஞ்சம் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் உங்கள் வீடு இருக்குது. நீங்கள் கூட அப்படியே நடந்து போயிட்டே இருக்கீங்க. வந்து நார்மலாக உங்களை பேசிட்டு இருக்காரு. நீங்கள் கிட்ட நீங்கள் எங்கே இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நார்மலாக வந்து உங்களுடைய ஹாபிஸ் என்ன அப்படியே கேட்டுருக்கோம். உங்கள்கிட்ட வந்து பேசிட்டு வராரு. நான் இந்த ஏரியாவில் தான் மேம் இருக்கேன். நான் அம்மா அப்பா அப்புறம் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. ஸோ எனக்கு வந்து இந்த சிங்கிங் அண்டு ஆக்டிங் ஃபீல்டில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நான் ஆடிஷனுக்குலாம் போகணும். ஆல்ரெடி 2-3 ஆடிஷன் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேயும் எனக்கு எந்த ஒரு இதுவும் வரல. ஸோ நான் அகைன் வந்து ஆடிஷன் போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டே வந்து சொல்லிருக்காரு. நீங்களுமே வந்து ஓ அப்படியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே நார்மலாக பேசிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஓகே என்னுடைய வீடு வந்துச்சிட்டேன். என் வீடு வந்துடுச்சு. ஏதோ உங்கள் வீடு இதோ மேலே அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்குறாரு.
என்ன மேலே கூட இருக்கீங்களா? ஆமாம் டயாங். ஏன்? கீழே இருக்கிறது என் வீடு. மிஸ்ஸஸ் கிம் கிம் அவங்களுடைய பையனா நீங்கள்? ஆமாம் மேம். ஓ! என்ன ஒரு கோஇன்சிடென்ட். சரி நான் போகிறேன் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும், டீமே ஓகே மேம் அப்படிங்கிறாங்க. ஸோ 2 பேருக்குமே வந்து ஒரே கேட்டு தான். ஸோ நீங்கள் மாடியில் இருக்கீங்க, அவங்க கீழ இருக்காங்க அவ்வளோதான். டீ வந்து உங்கள பார்த்துட்டு அப்படியே உள்ளே போயிட்டாரு. உள்ளே போனோனே அவங்க அம்மாகிட்ட நார்மலா பேசிட்டு, அவங்க அம்மாகிட்ட வந்து மேலே ஏதாச்சும் ப்ரொஃபசர் கூடியிருக்காங்களான்னு கேட்கவும், அவன் டேங்குடைய அம்மாவும் ஆமாண்டா சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா பேசிட்டு இருக்காங்க. டீமே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, டீ அம்மா வந்து அவங்க வந்து உன்னுடைய யூனிவர்சிட்டியில தான் ப்ரொஃபஸரா இருக்கேன்னு சொன்னாங்க. உனக்கு எடுக்குறாங்களா என்ன? ஆமாம்மா. யூனிவர்சிட்டியில எனக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு டேங்குமே வந்து சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நார்மலா வந்து அப்படியே வந்து அவங்களோட கான்வர்சேஷன் வந்து போயிட்டு இருக்கு. இங்கே மேலே பார்த்தோம் அப்படின்னாக்கா, நீங்கள் போனோனமே உங்களுக்கு செம்ம டயர்டு. ஸோ மேலே ஏறுறதும், இறங்குறதும், கிளாஸ் ரூம் தேடுறதும், போகிறதும், வரதும் அந்த மாதிரி இருந்திருக்கும். உங்களுக்கு பயங்கர டயர்டாக இருக்குது. நீங்கள் வந்து அக்கடான்னு போய் படுத்துட்டீங்க. ஸோ படுத்து நீங்கள் கரெக்டாக வந்து நைட் வந்து ஒரு 8 மணி போல் இருக்கும். ஸோ அப்போ தான் எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு அப்போ தான் வந்து சாரியெல்லாம் கழட்டிட்டு, குளிச்செல்லாம் முடிச்சுட்டு, ஆ டின்னர்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு, நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்கள் நார்மலா வந்து ஒரு நைட்டி தான் போட்டுருக்கீங்க. சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சரி ஓகே நாளைக்கு வந்து எந்த மூவிஸ் பற்றி நம்ம நடத்த போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வந்து நோட்ஸ் ஓப்பன் பண்ணி அதை வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. நோட்ஸ் வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது கீழே வந்து ஒரு நோட் இருக்குது. அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஏன்னா புதுசா இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. கிம் டாங்னு எழுதிருக்கு. அது ஆக்சுவலா டேயோடைய நோட்டு. ஓ! அந்த டேங்குடைய நோட் என்கிட்ட வந்துருச்சா? குடுத்துட்டு வந்துடலாமா? அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி நம்ம குடுத்துட்டு வந்துருவோம். நீங்க நைட்டி மேல ஒரே ஒரு ஷால் மட்டும் போட்டுட்டு, அப்படியே வந்து டேகிட்ட குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி வந்து கீழ போடுறீங்க. டேவுடைய வீட்டோட டோர நாக் பண்ணுறீங்க. நாக் பண்ணோனே அவங்க அம்மா தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. சொல்லுமா ஒயிட். ஆன்ட்டி இது டேங்குடைய நோட்டு என்கிட்ட வந்துருச்சு. அவன் நோட்டு உங்ககிட்ட ஆக்சுவலி நாங்கள் 2 பேரும் ஒரே கிளாஸ் தான். ஸோ நோட் என்கிட்ட மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டை மட்டும் வாங்கிட்டு, ஆ டீ இல்லையா ஆண்டி அப்படின்னு கேட்கவும், டீ வந்து அவன் தூங்கிட்டாமா ஆண்டி. என்ன 9 o'clockலாம் வா. அவன் காலையில் எழுந்துச்சி படிப்பாமா அதனால் நைட்டு சீக்கிரம் படுத்துருவான். ஓ ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மேலே போய்டுவீங்க. அந்த புக் எப்போ வந்திருக்குன்னா டீ உங்களை ஹிட் பண்ணியிருப்பார்ல. ஸோ அப்போ தான் புக் வந்து உங்ககிட்ட வந்திருக்கும். டீ வந்து அதை கவனிச்சிருக்க மாட்டார். இப்போ நீங்கள் வந்து மேலே போயிடுவீங்க. நல்ல பையன் போல் தூங்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் நாளைக்கு நடத்த போகிற லெசன்ஸ் பற்றி அப்படியே வந்து கொஞ்சம் இது பண்ணிவிட்டு ஊரில் இருக்கிறவங்க அம்மாவுக்கு வந்து கால் பண்ணி கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு நீங்கள் வந்து ஒரு 10 o'clock போல் அப்படியே வந்து தூங்குறீங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் டே ஆகுது. மார்னிங் ஆகுது. நீங்கள் எந்திரிக்கிறீங்க. மார்னிங் ஒரு 5 மணிக்கே நீங்கள் எந்திரிச்சிட்டிங்க. எந்திரிச்சிட்டு நீங்கள் போயிட்டு ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு நார்மலாக வந்து ஒரு பைஜாமா மாதிரி வந்து போட்டிருக்கீங்க. அந்த ஓகே பைஜாமா மாதிரி சம்திங் போட்டிருக்கீங்க. போட்டுட்டு அந்த ஹேர் எப்போவுமே ஹேர் வாஷ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி தலையெல்லாம் கட்டிக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் வீட்டு வாசலில் மட்டும் அந்த என்ட்ரன்ஸில் மட்டும் நீங்கள் வந்து கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த என்ட்ரன்ஸில் மட்டும் நீங்கள் வந்து சின்னதாக அப்படியே கோலம் போட்டுருக்கீங்க. டேயாவை தான் வந்து ஜாகிங் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. போயிட்டு வந்திருக்காரு. நீங்கள் குளிச்சுட்டு முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு வரதுக்கு 5:30 ஆயிடுச்சு. ஸோ டே வந்து 5 மணிக்கு வாக்கிங் போயிட்டு 5:30 வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அங்கே வந்து யாரும் உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. டே வந்து அப்படியே கொஞ்சம் இந்த படியில் ஏறி வந்து அப்படியே எட்டி பார்க்குறாரு. நீங்கள் தான் உட்காந்து கோலம் போட்டிருக்கீங்க. எங்கள் மேம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கீழே போயிட்டார். ஆக்சுவலி நீங்கள் கோலெல்லாம் போட்டுட்டு ஓகே பர்ஃபெக்ட் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து பாலை வந்து அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் டெஸ்க் இருக்குல்ல சின்னதாக அந்த டெஸ்க் எடுத்துகிட்டு வந்து வெளியில் பால்கனி கிட்ட போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் சின்னதாக சேர் போட்டு உங்கள் புக் எல்லாத்தையும் அங்கே எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து காஃபி போட்டுருவீங்க. அதை எடுத்து வந்து குடிச்சிக்கிட்டே அந்த லெசன்ஸ் பற்றிலாம் வந்து கேதர் பண்ணிருக்கீங்க. எந்த டீச்சராக இருந்தாலும் நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்குவோம்ல. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. நிறைய புக்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அதை படிச்சுட்டே இருக்கும்போது கீழே ஏதோ சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்குது. அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறீங்க. அங்கே டே தான் அங்கே உட்காந்து வந்து படிச்சுட்டு இருக்காரு. என்ன இந்த பையன் படிச்சுட்டு இருக்கான் அப்படியே நீங்களே ஷாக்காக பார்க்குறீங்க. டைம் பார்க்குறீங்க. டைம் வந்து 5:40 சம்திங் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டு படிக்கிற பையன் போல் அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே வந்து அப்படி வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. டே அம்மா வந்து டயாங்க என்ன டிஃபன் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும் டயாங்க டிஃபன் சொல்லிவிட்டு அப்படியே மேலே பார்க்குறாரு. நீங்கள் பிறகு காஃபி குடிச்சிட்டு அப்படியே வந்து ஏதோ ஒன்று எழுதிட்டு இருக்கீங்க. டே உங்களை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஃப்ரீஸாக உங்களே பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா அவ்வளோ லட்சணமாக இருக்கீங்க பார்க்குறதுக்கே. அழகுங்கிறது வர லட்சணங்கிறது வர ஸோ நீங்கள் லட்சணமாக இருக்கீங்க பார்க்குறதுக்கு. டே உங்களை லைட்டாக பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அவர் வந்து அகைன் வந்து அப்படி வந்து படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் வந்து டைம் பார்க்குறீங்க. ஒரு 7 அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் போயிட்டு குக்லாம் பண்ணிவிட்டு ஒரு தோசை ஊற்றிட்டு சட்னி அரைச்சி தோசைலாம் ஊற்றிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்டு முடிக்கிறீங்க. அப்படி சாப்பிட்டுலாம் முடிக்கிறதுக்குள்ளே 7:30 ஆகிடுச்சு. சரி ஓகே நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த பைஜாமாவை கழட்டிட்டு அகைன் வந்து ஒரு சாரீ எடுத்து அப்படியே கட்டுறீங்க. இன்றைக்குமே அந்த காட்டன் சாரீ மாதிரி தான்
அதை எடுத்து வந்து அப்படியே கட்டிட்டு இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து பின் பண்ணிக்கிறீங்க. பின் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரில் பின்னாடி வந்து சின்னதாக வந்து கிளிப்பை வச்சுட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் உங்கள் கையில் வாட்சும் ஒரு கையில் வந்து சின்னதாக ஒரே ஒரு பேங்கிள் மட்டும் போட்டிருப்பீங்க. அந்த பேங்கிள் போட்டு ஒரு சின்னதாக ஒரு செயினை போட்டு நெத்தியில் போட்டு வச்சுட்டு ஃப்ரீ ஹேர் விட்டு பின் வச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்து உங்கள் வீட்டை விட்டு வெளியில் வரீங்க பேக் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு. இப்போ வந்து வெளியில் வந்துட்டு உங்கள் வீட்டெல்லாம் பூட்டிட்டு டைம் பார்க்குறீங்க. டைம் வந்து 8:00 ஸோ அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து அப்படியே வந்து வெளியில் வரீங்க. செப்பல்லாம் போட்டு கீழே இறங்கி வரீங்க. டீ வந்து அப்போ தான் வந்து கிளம்பிட்டு இருக்காரு. நீங்கள் டீயை பார்க்குறீங்க. டே உங்களுக்கு மார்னிங் கிளாஸ் இருக்கா என்ன அப்படின்னு கேட்கும். ஆமாம் மேம், எனக்கு இன்றைக்கி மார்னிங் இருக்குது. ஓ ஓகே, எங்களுக்கு உங்கள் கிளாஸ் இல்லையா மேம்? இல்லைடா இல்லைடா நான் போய் தான் டைம் டேபிள் பார்க்கணும் இருக்கா இல்லையான்ட்டு. ஓகே சரி டைம் நான் கிளம்புறமா அப்படின்னு கேட்கும். டீ வந்து மேம் நானும் வரேன் மேம், நானும் இப்போ பஸ்ஸில் தான் போகிறேன். ஓ அப்படியா, ஓகே டைம். அப்போ டீ அம்மா வராங்க. சொல்லுங்கள் ஆண்டி. என் பையனுடைய காலேஜில் தான் நீ ப்ரொஃபஸராக இருக்குன்னு சொன்னல. ஆமாம் ஆண்டி. ஓகே நீ அவன் கூடயே போயிடு. ஓகே ஆண்டி தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவோம். டீ அம்மா சரி அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் டீயை பார்த்துட்டு ஓகே டீ அங்கே போகலாமா, டைம் ஆகிடுச்சு. போகலாம். ஓகேம்மா வரேன் ஆண்டி அப்படி சொல்லிட்டு நீங்கள் 2 பேர் வெளியே போகிறீங்க. வாக்கிங் டிஸ்டன்ஸ் தானே. ஸோ அப்படி நடந்து போகிறீங்க. டீ ஜஸ்ட்டு நார்மலாக உங்களை வந்து அப்படி வாட்ச் பண்ணிட்டே வராரு. நீங்களுமே வந்து நார்மலாக எதுவுமே பேசவே இல்லை. 2 பேரும் அப்படி போகிறீங்க. பஸ்ஸில் ஏறுறீங்க. ஸோ வந்து காலேஜுக்கு வந்து ரீச் ஆகிட்டீங்க. ரீச் ஆனோடனே எல்லாருமே உங்களே பார்க்குறாங்க ஒரு மாதிரி. நீங்கள் வந்து ஏன் எல்லோரும் என்ன பார்க்குறாங்க அப்படிங்கிற பார்க்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு நான்சி ஓடி வந்துட்டு ஓயன் அப்படிங்க வரா. நீங்கள் அவளை பார்த்துட்டு ஏன்டி எல்லோரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு காதுகிட்டே கொசு கொசுன்னு கேட்குறீங்க. அப்போ நான்சி டீ இருக்கிறத பார்த்துட்டு அப்புறம் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. டீ உடனே ஓகே மேம் நான் கிளம்புறேன். ஓகே டே அப்படிங்கிறீங்க. டீ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டாங்க. அப்போ நான்சி என்ன மச்சான் டே கூட வந்துருக்க? அதோட நான் டேவோடைய வீட்டுக்கு கீழே தான் குடியிருக்கேன். சரி டே வீட்டுக்கு மேலே தான் குடியிருக்கேன். ஸோ எனக்கு ரூட் சரியாக தெரியல. ஸோ அவர் தான் அழைச்சிட்டு வந்தார். அப்படியா சரி எதுக்கு என்னை எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க? அதுவா காலேஜுடைய ஹேண்ட்ஸம் ஹீரோ கனவு கண்ணன் அவன் கூட நீ வரல. ஸோ அதனால தான் ரொம்ப நல்ல பையன் தெரியுமா. யார்கிட்டையும் பேச மாட்டான். எந்த பொண்ணாச்சும் பேசிச்சுனாக்கா ஃபஸ்ட்டு படிவி அப்புறமா இதை பற்றி யோசி அப்படின்ட்டு டீசெண்டாக விளக்கிடுவான். ரொம்ப நல்ல பையன்டி. அதனால தான் அவன் எந்த பொண்ணுக்கிட்டே இது வரைக்கும் பேசல. உங்ககிட்ட பேசுகிறாங்கிறதுனால உன்னை எல்லோரும் பார்க்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. நீங்களுமே வந்து இப்படி ஒரு பையனா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டே பார்த்துட்டே இருக்கீங்க. ஏன்னாக்கா வந்து இந்த காலத்தில் வந்து டேட்டிங்கு இதெல்லாம் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்குல்ல. ஸோ டே வந்து ஃபஸ்ட்டு படி அப்படிங்கிற மாதிரி படிப்பில் அவருக்கு கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால உங்களுக்கே வந்து டே பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரௌடாக ஃபீல் ஆகுது. ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து டே லைட்டாக பார்த்துட்டு போயிடுறீங்க. அங்கே வந்து ஜேகே ஃப்ரெண்ட்ஸும் அதே மாதிரி தான் வந்து கேட்குறாங்க. என்னடா மேம் கூட வந்திருக்கேன் அப்படின்னு கேட்கவும் டேமே அதே ரீசன் தான் சொல்கிறேன். இந்த மாதிரி அவங்களுக்கு ரூட் தெரில அதனால தான் வந்தேன்னு சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே வந்து ஓகே ஏன்னா டே பார்த்து தெரியும். ஸோ அதனால் வந்து அவங்களுமே வந்து பெருசாக வந்து கேட்டுக்கல. ஸோ இப்படியே தான் வந்து கிளாஸஸ்லாம் போயிட்டு இருக்குது. ஸோ டே தான் வந்து உங்களை வந்து அழைச்சிட்டு போகிறது, திருப்பி வந்து விட்டுறது. ஸோ இந்த மாதிரி வந்து அவருடைய டெய்லி ரொட்டீனே வந்து அவங்கள அழைக்கிறது விடுறதோ ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. ஸோ டே வந்து ஏதாச்சும் டவுட்னு உங்கள்கிட்ட கேட்பாரு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று கொஞ்சம் இதாக இருந்துச்சுனாக்கா டே நல்லா படிக்க தானே. ஸோ அவங்ககிட்ட நீங்கள் கேட்பீங்க. ஆக்சுவலி நீங்கள் ப்ரொஃபஸர் அவங்க ஸ்டூடெண்ட் அப்படிலாம் பார்க்க மாட்டீங்க. நீங்கள் கேட்பீங்க. சம்டைம்ஸ் வந்து மாடி படியிலலாம் உட்காந்து நீங்கள் 2 பேர் டிஸ்கஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுடைய டேஸஸ் எல்லாமே வந்து இப்படி பாஸ் ஆகுது. நீங்கள் இப்போ வந்து அந்த டிசம்பர் மந்த் வருது. ஸோ டேக்கு பர்த்டே அதுவும் வருது. ஸோ டே வந்து காலேஜில் வந்து இது வந்து 3rd இயர் இதுக்கப்புறம் நம்ம இருக்க மாட்டோம் அப்படிங்கிறதால 3rd இயர் ஃபேக்கல்ட்டியில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து டேங்ஷி வந்து இன்வைட் பண்ணுறாரு. ஸோ அந்த பர்த்டே பார்ட்டிக்காக டே வந்து அந்த ஃபேக்கல்ட்டியில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து கூப்பிட்றாரு. ஐ மீன் வந்து அவங்க கிளாஸில் இருக்கிற எல்லா பர்சன்ஸையும் வந்து டே வந்து பர்த்டேக்கு வந்து இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டே வந்து ஆடிஷன் போயிருப்பாங்கள்ல, அதில் ஒரு இதில் வந்து டேங் வந்து செலக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு பார்ட்டி கொடுக்குற மாதிரி டே வந்து அங்கே காலேஜில் உள்ளவங்களை எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரொஃபஸர்ஸுமே இன்வைட் பண்ணுறாங்க. ப்ரொஃபஸர்ஸ் மீன்ஸ் எல்லாத்தையும் இல்லாமல் அவங்களுக்கு 3rd இயர் பார்ட்டிகுலராக 3rd இயருக்கு எடுக்கிற அந்த ப்ரொஃபஸர்ஸை வந்து இன்வைட் பண்ணுறான் டேங்கு. உங்கள்கிட்டையும் வந்து மேம் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லுவோம். நீங்களும் வந்து எல்லோரும் வராங்களே நான் வராமல் எப்படி டேங் நான் கண்டிப்பாக வருவேன். ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து போயிருப்பாங்க. ஸோ காலேஜில் தான் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. உங்களையுமே அந்த காலேஜில் தான் வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டே வந்து யார்கிட்டையும் பேச மாட்டான். ஆனால் உங்கள்கிட்ட பேசுவான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஸோ இது வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட் பாண்டிங் மாதிரின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து விட்டுருப்பாங்க. ஆனால் வந்து டேக்கு வந்து உங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எப்படி சொல்கிறதுனா பிடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து என்னதான் ப்ரொஃபஸராக இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப ஜாலியான பர்சன், சீக்கிரம் ஜெல்லாகிற பர்சன். ஸோ அந்த மாதிரி இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து டேக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட் டே வந்து டேங்க் வந்து பர்த்டே ஐ மீன் வந்து நைட்டு வந்து பார்ட்டி ஓகேங்களா. இப்போ நைட் வந்து டேங்க் பர்த்டே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 12க்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாக்கா நைட்டு தான் வந்து அந்த
பர்த்டே பார்ட்டி கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு வேறு ப்ளேஸில் ஒரு மால் மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் வந்து பர்த்டே பார்ட்டி வந்து நடக்குது. அங்கே தான் கொடுக்குறாங்க. இப்போ வந்து அன்றைக்கி மொதல் நாள் ஈவினிங் வந்து 6:00 உங்களுக்கு வந்து காலேஜ் விடுது. ஸோ டே வராங்க. அப்போது நான்சி வந்து உங்கள் கையை இப்படி பிடிச்சி இழுக்கிறா. அப்போ டே வந்து நான் வெயிட் பண்ணுறேன் மேம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே அப்படி சொல்லிட்டு நான்சி கிட்ட போகிறீங்க. நான்சி வந்து டேங் நம்ம கொஞ்சம் வெளியில் போகணும். நீ டே போக சொல்லு, நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம். எங்கடி என்னடி எங்கன்னு கேட்குறா. போயிட்டு வரலாண்டி அப்படின்னு சொல்லுவோம். நீங்களும் வந்து ஓகே நான்சி கிட்ட போவோம் அப்படிங்கிற மாதிரி டேட்ட போயிட்டு டேங் சொல்லுங்க மேம். நான்சி எங்கேயோ வெளியில் போகணுன்னு சொல்கிறா. ஸோ இட்ஸ் ஓகே மேம், நீங்கள் போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே தேங்க்யூ அப்படி சொல்லுவோம். சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து நான்சி கூட போகிறீங்க. டேமே வந்து ஜேகே பைக்கில் ஏறி உட்காந்துட்டு அப்போ மச்சான் அப்படி சொல்லுவோம். சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போகிறாங்க. ஸோ அந்த மாலுக்கு தான் போகிறாங்க. ஸோ அங்கே டெக்கரேஷன் ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மாலுக்கு தான் வந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த சைடு வந்து உங்கள் நான்சி வந்து ஒரு பார்லருக்கு வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. இங்கேண்டி டேக்கு பர்த்டே டே எங்கள் பொண்ணுங்கள்லாம் எப்படி வருவாங்க தெரியுமா, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கவும். எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லடி, இன்ட்ரெஸ்ட் இல்லைனா பரவாயில்ல, கொஞ்சோன்னு போட்டுக்கோ, ரொம்பலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உங்களை கம்பல் பண்ணுறா. பட் உங்களுக்கு அந்த மேக்கப் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ நீங்களுமே வந்து அவர் ரொம்ப கம்பல் பண்ணுறாங்கிறதுனால ஓகே நான் லைட்டாக போட்டுக்கிறேன் அப்படிங்கிறீங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து உங்களுக்கு வந்து லைட்டாக மேக்கப் பண்ணுறாங்க. அண்ட் வந்து பண்ணிலாம் முடிச்சுட்டு பார்க்க எப்படி இருக்க தெரியுமா, செம்மையாக இருக்க மச்சான் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து இது தேவையாடி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவளை வந்து திட்டிக்கிட்டே வந்து போகிறீங்க. இப்போ வந்து ட்ரெஸ் கடைக்கு போகிறீங்க. அங்கே வந்து நான்சி வந்து அவளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2-3 ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறா. உங்களே வற்புறுத்தி எனக்கு இந்த கொரியன் ட்ரெஸ்ஸே வேணாம், நான் இந்த இந்தியன் ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறது வேணாண்டி விட்ரி அப்படிங்கிற மாதிரி என் காலில் விழாத குறையாக கெஞ்சிருங்க. ஆனால் நான்சி எனக்கு ஒரு நாள் நீ போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸுமே வந்து வாங்கிட்டா. நீங்கள் வந்து அவளை செம்மையாக கத்துறீங்க, இது நான் போட மாட்டேன் அப்படி இப்படி சொல்லிட்டு வரீங்க. எனக்கு ஒரு நாள் ப்ளீஸ் டி அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து கம்பல் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸையுமே வந்து வாங்கி கொடுத்துட்டா. அது ரொம்ப வளர்க்குறலாம் இல்லை, உங்கள் நீஸை தாண்டி தான் இருக்குது. ரொம்ப அழகாக ப்ரிட்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃப்ராக் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் வாங்கிட்டு இங்கே வெளியில் வரீங்க. வீட்டுக்கு வரதுக்கு நைட்டு வந்து ஒரு 9 போல் ஆகிடுச்சு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் நான்சி வந்து நான் வந்து இங்கேயே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கு டைம் ஆகும்னு சொல்லுவோம். நீங்களுமே வந்து சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. உங்கள் வீட்லேயே வந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே அந்த ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து டேக்கிட்டே வந்து உங்களுக்கு கால் வருது. சொல்லிட்டேன் மேம் கிளம்பிட்டீங்களா, கிளம்பிட்டேன் டேங் அப்படின்னு சொல்லுவோம். டைம் வந்து ஓகே மேம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கொஞ்சம் ஃபார்முலாக பேசிவிட்டு வச்சுட்டீங்க. நான்சி வந்து யார்டி டேங்குடி டேவா என்ன அது, நாங்களும் தான் ப்ரொஃபஸர், அது என்ன உங்களுக்கு மட்டும் கால் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து ஒன்று தான் தெரியும் எனக்கு கொஞ்சம் க்ளோஸ்ன்னு, ஸோ அதனால் டே எனக்கு கால் பண்ணியிருக்கான், இதில் என்ன அப்படின்னு சொல்லுவோம். ஓஹோ அப்படி போதா, அப்படிலாம் நீங்கள் வந்து எங்களுடைய ஸ்டூடெண்ட்டு டீச்சருடைய இதை வந்து கொச்சப்படுத்தாதடி அப்படின்ட்டு அவள் 2 போட்டுட்டு நீங்கள் வந்து அப்படியே கிளம்பிட்டு இருக்கீங்க. சரி போகலாம் அப்படின்னு கேட்கும். சரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே கிளம்பி போயிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மால் வந்து கொஞ்சம் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அந்த மாலுக்கு வந்து போகிறீங்க, பெரிய மால் தான். ஸோ நீங்கள் வந்து அந்த மாலுக்கு போயிட்டு அங்கே வந்து போகிறீங்க. போயிட்டு உள்ளே பார்க்குறீங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் பெரிய பார்ட்டி மாதிரி தான். ஸோ நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் உள்ளே போகிறீங்க. அங்கே எல்லாருமே வந்து அதே மாதிரி தான் ரொம்ப மாடர்னாக தான் இருக்காங்க. யாருமே ட்ரெடிஷ்னலாக இல்லை, எல்லோரும் மாடர்னாக தான் இருக்காங்க. சரி உள்ளே போகிறீங்க. என்னடி எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கவும், இது யார் பார்ட்டி, டேவுடைய பார்ட்டி, ஸோ அப்படி தான் வா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறீங்க. டேவுடைய அப்பா வந்து பெரிய பிஸ்னஸ் மேன் தான். ஸோ எவ்வளோ தான் என்னதான் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் இருந்த இடத்துலன்னு நம்ம மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எந்த வீட்டில் இருந்தாங்களோ ஸோ அந்த வீட்டில் தான் இப்போவும் டே ஃபேமிலி இருக்குது. ஸோ பையனுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நம்ம வேணால் வீட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஃபேமிலி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் எங்கள் ஃபேமிலி வந்து சின்ன வீட்டில் இருக்காங்க. இப்போ வந்து அந்த மாலுக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகுறீங்க. உள்ளே போனோடனே வந்து எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் உங்களை சாரிலேயே பார்த்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ராகில் பார்க்கவும் எல்லாருமே வந்து டூக்கிலே பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரே மாதிரி இருந்திருப்போம், திடீர்னு டிஃப்ரெண்ட்டாக வரும்போது நம்மளை பார்ப்பாங்களா அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க. பட் அவங்க பார்க்குறது இந்த டைம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. அது ஏன்னு உங்களுக்கு தெரியல, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் வந்து சரிடா நீ அங்கே பேசு, நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் ஃப்ரெண்டு நான்சியுமே வந்து சரிடி பாரு அப்படி சொல்லிட்டு அவங்கள வந்து அங்கே உட்கார சொல்லிட்டு நான்சி போய்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அந்த பர்த்டே கேக் வெட்டுறதுக்கான டைம் வந்துடுச்சு. ஸோ டே வந்து அவங்க அப்பா கூடயோ அவங்க அம்மா கூடயோ அப்படியே உள்ளே வந்துட்டு இருக்காங்க. அண்ட் டேக்கு சிஸ்டர் இருக்குது. ஸோ அவங்களுமே வந்து அழைச்சிட்டு அப்படியே உள்ளே வந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து அங்கே ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்குது. அந்த பிளேஸ்க்கு போயிட்டு டேவுடைய அப்பா வந்து கொஞ்சம் நார்மலாக வந்து பேசுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ வந்து என்னதான் வந்து நான் பெரிய பணக்காரனாக இருந்தாலும், நான் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும், என் பையன் வந்து அவனுடைய சொந்த உழைப்பில் தான் மேலே வருவேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணி அதில் வந்து வின் பண்ணியிருக்கான். ஸோ நெக்ஸ்ட் வந்து அவன் வந்து இந்த சிங்கிங் ஃபீல்டுக்குள்ளே வந்து போக போகிறான் அப்படிங்கிற மாதிரி
டீயோடைய அப்பா வந்து அப்படி வந்து சொல்லிருக்காங்க. டீக்கு வந்து ப்ரௌடாக இருக்குது. உங்களுக்குமே அந்த ஆக்சுவலி ப்ரௌடாக தான் இருக்குது. ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நம்மள கேட்டிருக்கீங்க. ஸோ டீயோடைய ஐஸ் வந்து உங்களுக்கு தேடுது. எங்கடா அந்த சாரீ இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் டீ வந்து தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்குல்ல. ஸோ உங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. ஓகே நம்ம சாரீ வச்சு கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி டீ வந்து யாராச்சும் சாரீ கட்டியிருக்காங்களான்னு பார்க்குறாங்க. பட் அங்கே யாருமே சாரீல இல்லை. ஓகே லேட் ஆகும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக உங்கள் கண்ணு உங்களை தான் ஆக்சுவலி டேங்குடைய கண்ணு தேடுது. அது ஏன் நம்மளுக்கே தெரியல. ஸோ நார்மலாக வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து உட்காந்துருக்கீங்க. நீங்கள் யாரையும் தேடுறான்னு உங்களுக்கு தெரியுது. ஆனால் உங்களேன்னு வந்து உங்களுக்கு தெரியல. இப்போது டே அப்போ வந்து ஓகே டேங் கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். டேமே வந்து சரி அப்படிங்கிறாங்க. இப்போ கேக் கட்டிங் நடக்குது. ஸோ கட் பண்ணி முடிச்சுட்டு எல்லோரும் வந்து விஷ் பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சுட்டு டே வந்து அப்போ தான் ஸ்டேஜில் கீழே இறங்கிட்டு எங்கே மேமை காணும் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் அப்போ தான் அங்கே வந்துட்டு ஹாப்பி பர்த்டே டேங் அப்படின்னு சொல்கிறீங்க. டே உங்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு ஃப்ரீஸ் ஆகிடுறாரு. மேம் அப்படின்னு சொல்லவும் என்னாச்சு தேங்க் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லுவோம். சுற்றி ஒரு நிமிஷம் பார்த்துட்டு தேங்க்யூ மேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு அவங்க டேக்கு என்னன்னு தெரியல கொஞ்சம் கோவமாக இருக்குது. டே உங்களே பார்த்துட்டே இருக்காங்க. அப்போது நீங்கள் வந்து என்னாச்சு தேங்க் என்னாச்சும் ப்ராப்ளமாக என்ன அப்படின்னு கேட்கவும் டே வந்து ஜங்குக் சொல்கிறேன் இதை பிடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. சரி டே 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 அப்படி சொல்லுவோம். நீங்களே டேங் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கவும் மேம் ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு டேங் வந்து உங்களுடைய கையை பிடிச்சி அப்படியே அங்கே பின்னாடி ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்து உங்கள் டேங் அழைச்சிட்டு போயிட்டு உங்கள் கையை விட்டாரு. நீங்கள் கை வலிக்குது டேங் என்னாச்சு உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி கேட்க டே வந்து மேம் என்ன இது அப்படின்னு கேட்கும். டே டே அப்படி கேட்கும். நீங்கள் என்ன இது அப்படிங்கிற மாதிரி நீங்களே கேட்குறீங்க. மேம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை. என்ன நல்லா இல்லை? இந்த 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 ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கூட நல்லா இல்லை. உங்களுக்கு சாரீ தான் நல்லாயிருக்கு. என் பர்த்டேக்கு நீங்கள் சாரியில் வருவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் நீங்கள் எனக்கு ஏமாத்துனீங்க. எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல மேம். எனக்கு ஒரு மாதிரி டிசப்பாயிண்டட் ஆகிடுச்சு. சாரி மேம் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் உடனே அவங்க குடிஞ்சவங்க ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு உனக்கு இது பிடிக்கலையா? சரி நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் நைட் ஒன்று மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம். மேம் பர்த்டே பாய் ஒரு விஷ் கேட்டிருக்கீங்க. அதை நான் எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும்? ஸோ சும்மாவே எங்கிட்ட யாராச்சும் ஒன்று கேட்டால் என்னால் முடியாதுன்னு சொல்ல முடியாது. இல்லை நீங்கள் பர்த்டே பாய் வேறு. ஸோ நான் உனக்காக சாரீ கட்டிட்டு உன்னை நான் விஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் டேமே வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ 2 பேரும் அந்த ஸ்மைல் பண்ணிட்டு டே வந்து உங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு நான் ஏன் இப்படி சொன்னேன், நான் எதுக்கு இப்போ அவனுக்கு வந்து சாரீ கட்டிட்டு காட்டுறேன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து யோசிச்சுட்டு நிற்கிறீங்க. ஸோ இதோட நான் இந்த பாட்டை இதோட முடிச்சிக்கலாம்டா. ஸோ நெக்ஸ்ட் பாட்டு நான் சீக்கிரம் போடுறேன். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. ஓகே லவ் யூ ஆல். பாய்.